கரவிலை தொழிலுக்காக ஊக்கம் கொடுத்த அரசுகளுக்கு, அதன் அமைச்சர்களுக்கு அல்லது அதனோடு சேர்ந்த உத்தியோகத்தர்களுக்கு சரியான ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசை கேட்டுக்கொள்ளும். வடக்கு கிழக்கு எங்கும் மிகவும் மோசம். வடக்கு கிழக்கு எங்கும் மிகவும் மோசமான நிலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுருக்கு வலை, வெளிச்சம் பாய்ச்சி மீன்பிடித்தல் போன்ற நடவடிக்கைகள், டைனமைட் வெடி வைத்து மீன்பிடித்தல் போன்ற நடவடிக்கைகள் மிக மோசமாக நடைபெறுகின்றது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக ஏற்கனவே சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். அமைச்சர் அவர்கள் இதிலே கரிசனையாக நிச்சயமாக ஒரு கட்டுப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும், இதை நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அமைச்சரும் பிரதி அமைச்சரும் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நான் அறிவேன். நிச்சயமாக இந்த ஆழ் கடல் நோக்கி செல்லும் இந்த சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை செய்யும் எவராக இருந்தாலும் அதை தடுக்க வேண்டும். இந்த நடவடிக்கைகளில் கடந்த கால அரசுகள் சட்டவிரோத சில தொழில் நடவடிக்கைகளை, குறிப்பாக கரவிலை சார்ந்த விடயங்களில் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தது தவறு என நான் சுட்டிக்காட்டுகின்றேன். ஏனெனில் அப்படியான சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளுக்கு அனுமதி கொடுத்ததால் இன்று மக்கள் அவதிப்படும் நிலைக்கு உள்ளாகின்றார்கள். இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு ஏற்கனவே கரவிலை தொழிலுக்காக ஊக்கம் கொடுத்த அரசுகளுக்கு, அதன் அமைச்சர்களுக்கு அல்லது அதனோடு சேர்ந்த உத்தியோகத்தர்களுக்கு சரியான ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசை கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரம் இந்த அரசு தற்போது கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு நன்றியும் கூறி நன்றி, வணக்கம். ගරු සුනිල් බියන්විල මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 9ක් කාලයක් ලැබෙනවා. ගරු නියෝජ්‍ය කාරක සභා සභාපතිතුමියනි,